நல்லா வந்துரும். அப்புறம் எனக்கு வேற எதனா சொல்ற போறேன். நீ வெட்டிய வீட்ல தான் உட்கார்ந்து இருக்க. அப்போ உனக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்க தேவையில்ல. ஆணியே புடுங்க வேணாம். வேண்டாம். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சேர்க்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என் பசங்க படிக்கணும். இதுல நீ எந்த பேச்ச மாறிட கூடாது. நாளைக்கு நான் ஏன் மாற போறேன்? நாளைக்கு அந்த பசங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு போறப்போ உன் பசங்க மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போறப்போ அவ பார்த்துட்டு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ண கூடாது. நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவ்வளவு கேவலமாடா? ஏய் என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? கரெக்ட் தானே? ஃபிக்ஸடா? ஃபிக்ஸட் தான். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. கவர்மெண்ட் எதுக்கு போராடிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்லும் போதெல்லாம் கேக்கல. நான் வேணான்றேன். இப்ப நீ அடாவடியே வந்து நிக்கிறியே, என்ன காரணம்? ராதா, பொம்பளைங்களோட சைக்காலஜி நல்லா புரிஞ்சிக்கணும். ஆஹா. என்ன சைக்காலஜி? நம்ம அவங்க கிட்ட போயிட்டு இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அது கவர்மெண்ட் ஸ்கூலா? ஏய் எனக்கு அசிங்கமா இருக்கு. என் ஃப்ரெண்டோடைய பசங்க எல்லாம் வந்து சிபிஎஸ்சில படிக்குதுங்க. அதெல்லாம் எனக்கு முடியாது ரவிராஜ். நீ அப்படியே கடனை உடனே வாங்கியாவது போய் சிபிஎஸ்சி சேர்த்து விட்டுனுவ. இப்போ நான் அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணேன், மாத்தி சொன்னேன். இப்போ எப்படி நீ எப்படி மாறுற? ஏன்னா என் பேச்ச கேட்காத ஆள் நீ. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.